உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மாபெரும் சிற்பக்கூடம் போன்றது. அங்கு நீங்கள் எத்தகைய எண்ணங்களை ஒளியாக பயன்படுத்துகிறீர்களோ அத்தகைய சிலையாகவே உங்கள் வாழ்க்கை செதுக்கப்படும். ஒரு பிரமிக்கத்தக்க வரலாற்று சம்பவத்தை பாருங்கள். ஒரு புகழ்பெற்ற சிற்பி ஒருமுறை ஒரு சாதாரண பாறையை ஒரு அழகான தேவதையாக செதுக்கினார். அதை பார்த்தவர்கள் வியந்து, எப்படி இந்த பாறையை தேவதையாக மாற்றினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், அந்த தேவதை ஏற்கனவே அந்த பாறைக்குள் இருப்பதை நான் என் ஆழ் மனதில் பார்த்தேன். நான் செய்ததெல்லாம் அந்த தேவதையை மறைத்துக் கொண்டிருந்த தேவையற்ற கற்களை நீக்கியது மட்டும்தான். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், என்னால் இதை செய்ய முடியாது அல்லது எனக்கு தகுதி இல்லை என்ற தேவையற்ற எண்ணங்களை நம்முடைய ஆழ்மனதில் ஒரு சுமையாக ஏற்றி வைப்பதுதான். உங்கள் ஆழ்மனதின் குரல் எப்போதுமே இந்த எதிர்மறை பிம்பங்களை சுமந்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் இருக்கும் அந்த தேவதை போன்ற அற்புதமான ஆற்றல் வெளியே வரவே வராது. உங்கள் உணர்வு என்பது ஒரு திச்சன்யமான பார்வை. நீங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக பார்க்கும் போது உங்கள் ஆழ்மனம் அந்த வெற்றியை தடுக்கும் தேவையற்ற பயங்களையும் தயக்கங்களையும் ஒவ்வொன்றாக நீக்க தொடங்கும். உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த களஞ்சியம். அங்கு நீங்கள் நம்பிக்கை என்ற ஒளியை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை செதுக்க வேண்டும். சந்தேகம் என்ற ஒளி இருந்தால் சிற்பம் சிதைந்துவிடும். பயம் வரும்போது என் ஆழ்மனதின் பேராற்றல் எனக்கு ஒரு மாபெரும் துணையாக இருக்கிறது என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு வலிமையான பதிவாக போடுங்கள். உங்கள் அதிர்வலைகள் எப்போது நான் எதற்கும் தகுதியானவன் என்று ஒலிக்கிறதோ அப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இன்று முதல் உங்களை ஒரு மாபெரும் படைப்பாக காணுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு கலைக்கூடமாக மாறும். வாழ்க வளமுடன்.